Hello friends, welcome to Amma's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு போலி ஒப்பிட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத நம்ம ரெண்டு விதமா பண்ண போறோம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இத நான் 2 மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆகணும். இப்போ தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படினா நீங்க வடிகட்டி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஆறிடுச்சு. தண்ணி எதுவும் இல்ல. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இத நம்ம 2 பேட்சா சேர்த்து அரைக்க போறோம். இப்போ 1.5 கப் கடலை பருப்புக்கு 1 கப் வெல்லம் கரெக்ட்டா இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 பேட்சும் அரைச்சு எடுத்தாச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ. இந்த பதத்துல இருக்கணும். தண்ணி எதுவும் இல்லாம அப்பதான் கரெக்ட்டா வரும். இத நம்ம குட்டி குட்டி உருண்டையா பண்ணி ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலருக்காக தான் சேர்க்கிறோம். இத கலந்துட்டு நம்ம இத தண்ணி விட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்து இதல டிப் பண்ணிட்டு நம்ம தோசை கல்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதல பண்ண வரல அப்படினா நீங்க வாழை இலையிலயோ இல்லனா ஒரு தட்டல எண்ணெய் தடவிட்டு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ரெண்டு சைடும் நெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம மாவு பிசைஞ்சிட்டு தேய்ச்சிட்டு அந்த வேலை எல்லாம் பண்ண தேவையில்லை. இது ஈஸியான மெத்தட். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். என்னோட அம்மாலாம் இந்த மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. பட் அவங்க மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மைதா மாவு யூஸ் பண்றது இல்ல. அதனால நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்றோம். பட் ஈக்குவலி இதுவும் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். நம்மளோட டேஸ்டான ஒப்பட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ இதல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வெச்சிடலாம். அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா எடுத்து தேய்ச்சுக்கோங்க. தேய்ச்சிட்டு உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு உருண்டையும் வெச்சிட்டு திருப்பியும் இத சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போறோம். அடியில லைட்டா மாவு தடவிட்டு தேய்ச்சிங்கன்னா ஒட்டாம வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம தோசை கல்ல இத போட்டு 2 பக்கம் நெய் விட்டு சுட்டு எடுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணாம் அப்படினா நீங்க எண்ணெயில கூட செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு இப்போ. பாருங்க நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.